ஹலோ மை குட் ஐஸ் ஃபேமிலி. இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். காலையிலேயே டே ரொம்ப பரபரப்பாக ஸ்டார்ட் ஆச்சு. கை வெள்ளின்றதுனால வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அம்மா உடம்பு சரியில்லாதனால துணி நிறையாவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி துவைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஈவினிங் கிளாஸும் கிடையாது. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணி தான் வந்து இன்றைக்கி டேவை இது பண்ணோம். இன்றைக்கி குபேர பூஜையை ஃப்ரைடே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். நேற்று ஃபுல்லாகவே வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அது ஒரு சில காரணத்தினால எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரைடே வந்து குபேர பூஜையை வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ இருக்கிற பழைய பூவெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு புது பூவை அம்மா மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கில் இருக்க தீர்த்த தண்ணியெல்லாம் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு பிரசாதமாக எப்பவுமே ஒரு கிளாஸ் பால் வச்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குபேர பூஜைனால அம்மா வந்து அவளும் ரெடி பண்ணாங்க. எப்பவுமே நான் தான் பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியாது. இன்றைக்கி ஃபுல்லாக அம்மா ரெடி பண்ணனால நான் தான் வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாகவே வந்து மேக்கிங் வீடியோ மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் குபேர பூஜைக்கு தனியாக பெரிய லாக் போடுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான பூஜை. எல்லார் வீட்லேயும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய மிராக்கள் தெரியும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து 9 காயின் வச்சு தான் வந்து பூஜை பண்ணுறது வழக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணனால என்னால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ டீட்டெயிலாக கொடுக்க முடிஞ்சது. குபேர பூஜை ரெடி பண்ண கையோட மேலே போய் அகாடமிலையும் வந்து விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டு வந்துட்டோம். 108 போற்றி சொல்லி இன்னைக்கு குபேர பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டோம். குங்கும அர்ச்சனை தான் பண்ணியிருந்தோம். கடைசியாக சாம்பிராணி காட்டி ஆரத்தி காட்டி இன்னைக்கு வந்து குபேர பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காலையிலேருந்து நானும் அம்மாவும் சாப்பிடல. ஸோ பூஜை முடிச்சதோட தான் நாங்கள் வந்து மத்தியானம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிடும் போதே வந்து ரிவால்வர் ரீட்டான்னு சொல்லி படம் போட்டுகிட்டே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னாக போச்சு. அப்படியே பாதாம் பால்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து துணியெல்லாம் ஊற வச்சு நிறைய துணி இருந்துச்சு. மீன்வாயில் அம்மாவுக்கு வந்து நைட் டின்னர் சமைக்க முடியாதனால மோமோஸ் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டீம்டு மோமோஸ் பண்ணலான்ட்டு நான் ஜெப்டோவில் வந்து பால் தயிரோடு சேர்த்து மோமோஸும் போட்டிருந்தேன். ஸோ அம்மா போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கேப்பில் வந்து நானும் வந்து துணியெல்லாம் வந்து அவங்களுக்கு துவைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்த கையோடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்த கையோடு வந்துட்டு டின்னர் வந்து செம்மையாக டேஸ்ட்டாக மோமோஸ் சாப்பிட்டோம். சாப்பிடும் போதே வந்து அகெயின் ஒன் மோர் மூவி வந்து வா வாத்தியாரே படம் பார்த்தோம். ஃப்ரைடே எங்களுக்கு இப்படி தான் போச்சு.